நாம் பிறருக்கு செய்வதே நமக்கு கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, காலமெல்லாம் ஆசிரிய பணியில் செலவிட்ட ஒருவர் இறப்பிற்கு பின்னர் மோட்சத்திற்கு சென்றார். அவர் மோட்சத்திற்குள் நுழைந்ததுமே வானதூதர்கள் அனைவரும் ஒரே குரலில் அவருக்கு வணக்கம் தெரிவித்தனர். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. தமக்கு மோட்சத்தில் இவ்வளவு மதிப்பா? பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவியர் கூட ஆசிரியருக்கு முதலில் வணக்கம் தெரிவிக்க மறந்து வரும் இக்காலத்தில் வானதூதர் அனைவரும் தமக்கு முதலில் வணக்கம் செலுத்துகிறார்களே என மிகவும் ஆச்சரியமடைந்தார். அவரது எண்ணத்தை புரிந்து கொண்ட வானதூதர்கள், மண்ணுலகில் வாழும்போது பிறர் உங்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு முன்னதாக நீங்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவீர்கள். பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எங்கு நீங்கள் சென்றாலும் முதலில் நீங்கள் தான் பிறருக்கு வணக்கம் செலுத்துவீர்கள். உங்களுக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் என வேறுபாடு காட்டாது அனைவரையும் வணங்குவீர்கள். எனவே தான் இப்போது நீங்கள் முதலில் வணக்கம் செலுத்துவதற்கு முன்னதாக நாங்கள் அனைவரும் வணக்கம் செலுத்துகிறோம் என்று கூறினர். அன்பார்ந்தவர்களே, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்கும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12வது இறை வசனம். நாம் பிறருக்கு எதை செய்கிறோமோ அதுவே நமக்கு வந்து சேரும். மற்றவர்கள் நமக்கு எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை நாம் ஒருபோதும் பிறருக்கு செய்யக்கூடாது. வாழ்க்கை என்பது நாம் சாகும் வரை மட்டுமல்ல, நாம் மற்றவர் மனதில் வாழும் வரை தொடர்கிறது. எனவே அடுத்தவர்களுடன் அன்பு கொண்டு அவர்களை மதித்து நேசித்து வாழ்வோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.